போராட்டத்திற்கு ஆதரவாக மாணவர் ஒருத்தர் போராட்டத்திற்கு வந்திருக்காங்க. மாணவரை இங்கிருந்து காவலர்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை மிரட்டக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் இந்த பகுதிகளில் மாணவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்க வந்தேன் சார். வாங்க வந்த இடத்துல ஃபோனை பிடிங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்றி பஸ்ஸில் ஏற்றினா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் இது பண்ணதால விட்டுருக்காங்க வெளியே. இப்போ ஃபோனை இது வாங்கிட்டு இருக்காங்க சார். என்ன தொடர்ந்து என்ன நடந்துச்சு, எதனால ஏற்றுனாங்க சார்? நான் ஐடி கார்டு வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எங்கள் ப்ரொஃபஸர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்னு பார்க்க வந்தால் எல்லா போலீஸ்காரங்களும் வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டி ஏதாவது அங்கே இருக்க ப்ரொஃபஸர் என்ன ஸ்டூடெண்ட் வெளியே வரும்னு சொல்லி இப்போ வெளியே அமிச்சு கூட ராகிங் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனை வாங்கிட்டு ஃபோனை கூட ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கிளியர் பண்ண சொல்லி என்னோட தனிநபர் உரிமையை மீற பார்க்குறாங்க சார். எங்கள் பேராசிரியர் போராட்டத்தினால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி ஒன்றும் பண்ணாமல் நான் ஸ்டூடெண்ட் நான் படிக்க வேணாமா சார்? நான் காலேஜ் படிக்க நல்ல பேராசிரியர் இருக்கும் சார் காலேஜில். அப்படி இருக்கப்பறம் பேராசிரியர் உரிமைகளை மிக்காமல் இன்றைக்கி என்ன நான் படிக்கிற பையனை போய் இப்படி பண்ணா அப்போ கல்வி உரிமைகள் எங்கே போகுது? மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எங்கே போயிட்டு இருக்கு? நாங்கள் படிக்கணும் பேராசிரியர் கிளாஸ் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு.